வணக்கம் துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆபத்து வெளிப்படையாக வராது. மிக அமைதியாக, நண்பன் போல, வாய்ப்பு போல, சில நேரம் உதவி போலவே வரும். அதனால்தான் நீங்கள் பலமுறை ஏமாந்திருப்பீர்கள். இந்த மாற்றமே உங்களை ராஜ வாழ்க்கை நோக்கி கொண்டு செல்கிறது. பணம் மட்டுமல்ல, மரியாதை, புகழ், அதிகாரம், குடும்பத்தில் தலைமையிடம் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வந்து சேரும். வாங்க, அது என்னவென்று இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே சமநிலை உணர்வோடு பிறந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு தராசு போல இருக்கும். ஒரு பக்கம் உணர்ச்சி, இன்னொரு பக்கம் அறிவு. இந்த இரண்டையும் சமமாக வைத்துக்கொள்ள முயற்சிப்பதே அவர்களுடைய இயல்பு. எந்த விஷயமாக இருந்தாலும் உடனே கோபப்பட மாட்டார்கள், உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள், உடனே முடிவு எடுக்க மாட்டார்கள். எல்லா கோணத்திலிருந்தும் யோசித்து பார்த்துவிட்டு தான் பேசுவார்கள், செய்பவர்கள். இதனால் அவர்கள் மெதுவாக நகரும் மனிதர்கள் போல தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் ஆழமாக யோசித்து துல்லியமாக நகரும் மனிதர்கள். அவர்கள் ஒரு இயற்கையான மரியாதை, ஒரு கவர்ச்சி, ஒரு இனிமை இருக்கும். பேசினாலே எதிர்நபர் அபேதையாகி விடுவார். சண்டைகளையும் சமாதானமாக மாற்றும் குணம் துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம். துலாம் ராசிக்காரர்களின் உள்ள உலகம் மிகவும் ஆழமானது. வெளியில் அவர்கள் சிரித்து கொண்டு சாந்தமாக இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் 1000 யோசனைகள், 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதை சொன்னால் அந்த நபர் என்ன நினைப்பார்? இதை செய்தால் யாருக்கு கஷ்டம் வருமா? நான் நியாயமாக நடந்து கொண்டேனா? இப்படிப்பட்ட கேள்விகள் அவர்களை எப்போதும் துரத்தும். தங்களுடைய தவறுகளை விட மற்றவர்களின் உணர்ச்சியவே அதிகம் மதிப்பவர்கள். அதனால் பலமுறை தங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் முடிகளையும் எடுப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் நீதி உணர்வுதான் அவர்களை உயர்ந்த மனிதர்களாக மாற்றுகிறது. இந்த மனநிலைதான் அவர்களை சாதாரண மனிதர்களை விட சிறப்பாகவும் அதே நேரத்தில் அதிகம் காயப்படக்கூடியவர்களாகவும் மாற்றுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளில் மிகவும் நேர்மையானவர்கள். ஒருவரை நேசித்து விட்டால் அந்த உறவுக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். குடும்பத்தில் சமாதானம் வேண்டும், அமைதி வேண்டும், ஒற்றுமை வேண்டும் என்பதே இவர்களின் கனவு. சண்டை, கூச்சல், பகை இவை உள்ள இடத்தில் துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. அதனால் பலமுறை அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை மறைத்து வைத்து கொண்டு மற்றவர்களை மகிழ்விப்பார்கள். இதனால் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயற்சிப்பவன் என்ற பெயர் அவர்களுக்கு வரும். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் தனிமையாகவும் புரியப்படாத மனிதர்களாகவும் உணர்வார்கள். உறவுகளில் அவர்கள் தேடுவது காதல் மட்டுமல்ல, மரியாதை, புரிதல், நம்பிக்கை. துலாம் ராசிக்காரர்களுக்கு மக்கள் தொடர்பு உள்ள துறைகள் மிகவும் பொருந்தும். பேச வேண்டிய வேலை, ஆலோசனை கொடுக்க வேண்டிய வேலை, சமாதானம் செய்து கொடுக்க வேண்டிய வேலை, இவை அவர்களுக்கு இயற்கையாக வரும். அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த இடத்தில் ஒரு அழகும் ஒழுங்கும் உருவாகும். பண விஷயத்தில் அவர்கள் ஒரே நேரத்தில் 2 விதமானவர்கள். சில நேரம் மிக கணக்காக செலவு செய்வார்கள், சில நேரம் வாழ்க்கை அனுபவிக்கணும் என்று அதிகமாக செலவு செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய பணவரவு மெதுவாகவும் உறுதியாகவும் வளரும். திடீர் பணக்காரராக மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் பார்த்தால் மற்றவர்களை விட நிலையான நிலையில் இருப்பார்கள். காரணம், அவர்களுடைய முடிவுகள் அவசரமானவை அல்ல, ஆழமாக யோசித்து எடுத்த முடிவுகள். துலாம் ராசிக்காரர்களின் பெரிய பலமே அவர்களுடைய பெரிய பலவீனம். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பலமுறை அவர்களை குழப்பத்தில் தள்ளும். இவருக்கு பிடிக்குமா, அவருக்கு பிடிக்குமா என்று யோசித்து யோசித்து தங்களுடைய விருப்பத்தை மறந்து விடுவார்கள். அதனால் வாழ்க்கையில் சில வாய்ப்புகளை இழப்பார்கள். சில சமயம் தவறான மனிதர்களை நம்பி விடுவார்கள். அவர்களுடைய அமைதியான குணத்தை பலர் பலவீனமாக நினைத்து பயன்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் ஒருமுறை துலாம் ராசிக்காரர் உணர்ந்துவிட்டால் அவர்களை யாராலும் எளிதாக ஏமாற்ற முடியாது. அதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆபத்து நேரடியாக வந்து தாக்காது. அது மெதுவாக, மறைமுகமாக, நண்பன் போலவே வந்து நிற்கும். சில நேரம் அது மனிதர்கள் வடிவில் வரும், சில நேரம் அது சூழ்நிலையாக வரும். நான் நல்லது செய்கிறேன் என்ற எண்ணத்தில் அவர்கள் சில தவறான நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதனால் அவர்களுடைய நேரமும் சக்தியும் பணமும் வீணாகும். துலாம் ராசிக்காரர்கள் சண்டையை தவிர்க்க நினைப்பதால் சில நேரம் தவறான விஷயத்தையும் பொறுத்து கொள்வார்கள். இதுவே அவர்களுக்கு பெரிய ஆபத்து. அவர்கள் அமைதியை விரும்புகிறார்கள் என்பதையே பலர் அவர்களின் பலவீனமாக நினைத்து பயன்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் இந்த ஆபத்துகள் எல்லாம் அவர்களை உடைக்க வரவில்லை, அவர்களை விழிப்புணர்வு அடைய வைக்கவே வருகிறது. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வகையில் இந்த ஆபத்துக்கள் அமைந்திருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் மன துன்பம் வெளியில் தெரியாது. அவர்கள் சிரிப்புக்குள் கவலைகளையும் அமைதிக்குள் போராட்டத்தையும் மறைத்து வைத்திருப்பார்கள். மற்றவர்களிடம் தங்களுடைய வழியை பகிர்ந்து கொள்ளாமல் எல்லாம் சரி என்று சொல்லிக் கொண்டு வாழ்வார்கள். இதனால் உள்ளுக்குள் சுமை அதிகரிக்கும். ஆனால் இதே மன துன்பம் அவர்களுக்குள் ஒரு பெரிய மன வலிமையை உருவாக்கும். ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், நான் எல்லோருக்காக வாழ்ந்தேன், இனி எனக்காகவும் வாழ வேண்டும் என்று. அந்த உணர்வு வந்த பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை திரும்ப தொடங்கும். அவர்கள் மெதுவாக தங்களுடைய எல்லைகளை வரைய ஆரம்பிப்பார்கள். யாரிடமும் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எங்கு நிறுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். இதுதான் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து தலைமை தன்மை கொண்ட மனிதராக மாற்றும் திருப்புமுனை.
துலாம் ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் தீவிரமானவர்கள். அவர்களுக்கு காதல் என்பது பொழுதுபோக்கு அல்ல, அது வாழ்க்கையின் முக்கிய அச்சு. அவர்கள் நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள். அந்த மனிதரின் சந்தோஷமே அவர்களுடைய சந்தோஷமாக மாறும். ஆனால் இந்த தன்மை காரணமாக அவர்கள் சில நேரம் தங்களை மறந்து விடுவார்கள். தவறான மனிதரை தேர்வு செய்தால் அந்த உறவே அவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும். பிரிவு, ஏமாற்றம், நம்பிக்கை உடைதல் இவையெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஆழமாக காயப்படுத்தும். ஆனால் அதே சமயம் அந்த வழி அவர்களை அதிகம் முதிர்ச்சியடைய செய்யும். ஒரு கட்டத்தில் அவர்கள் காதலை விட அமைதியை அதிகம் விரும்ப ஆரம்பிப்பார்கள். அந்த அமைதி வந்த பிறகே அவர்களின் வாழ்க்கையில் உண்மையான நிலையான உறவு உருவாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை என்பது பணம் சம்பாதிப்பதற்கான வழி மட்டுமல்ல, அது அவர்களுடைய அடையாளம். அவர்கள் செய்யும் வேலை நியாயமானதாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பயன் தருவதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதனால் சில நேரம் அதிகம் உழைப்பார்கள். ஆனால் அதற்கான பாராட்டு உடனே கிடைக்காமல் போகும். இது அவர்களை மனமுடைக்கும். ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய உழைப்பு கண்டிப்பாக பேசும். மெதுவாக பதவி உயர்வு, மக்களின் மதிப்பு, சமூகத்தில் பெயர் இவையெல்லாம் வந்து சேரும். குறிப்பாக திடீரென்று உயர்ந்த பதவி கிடைக்காது. ஆனால் கிடைத்த பதவி நீண்ட நாள் நிலைக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் அதிகாரத்தை காட்டுவதற்காக பயன்படுத்த மாட்டார்கள், பொறுப்பாக பயன்படுத்துவார்கள். அதனால் அவர்களுக்கு கீழ் இருப்பவர்கள் கூட அவர்களை மதிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் கண்டிப்பாக வரும். அது ஒரே நாளில் நிகழாது. ஒரு முடிவு, ஒரு மாற்றம், ஒரு மனிதர், ஒரு வாய்ப்பு, இவற்றில் ஏதாவது ஒன்று அவர்களின் வாழ்க்கையை புதிய பாதையில் தள்ளும். இதுவரை நான் இப்படித்தான் வாழ்ந்தேன், இனி இப்படி வாழ மாட்டேன் என்ற ஒரு உறுதி அவர்களுக்குள் உருவாகும். அந்த உறுதியே அவர்களின் ராஜ வாழ்க்கைக்கான விதையாக மாறும். ராஜ வாழ்க்கை என்றால் தங்கம், அரமனை அல்ல. அது சுயமரியாதை, சுய தீர்மானம், மற்றவர்கள் ஆலோசனை கேட்கும் நிலை. அந்த நிலை வந்த பிறகு துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து வருந்த மாட்டார்கள். அதை ஒரு பயணமாக பார்க்க தொடங்குவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வெளிப்படையாக வராது. அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத இடத்தில், எதிர்பார்க்காத மனிதர்கள் மூலம் வரும். ஒருவேளை ஒரு சிறிய வாய்ப்பு பெரிய மாற்றமாக மாறும். ஒரு சாதாரண அறிமுகம் பெரிய ஆதரவாக மாறும். அவர்கள் செய்த நல்ல செயல்கள் அவர்களுக்கு தெரியாமல் சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த சேமிப்பே ஒரு நாள் பெரிய பலனாக வெடிக்கும். அதுதான் அவர்களின் விதி. நான் நல்லவனாக இருந்தேன், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் வாழ்க்கை மெதுவாக பதில் சொல்லும், நீ தயாராகும் வரை நான் உன்னை உயர்த்தவில்லை என்று. அது மட்டுமில்லாமல் துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் பொறுமையும் நிதானமும் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும். தினசரி வாழ்க்கையில் காணும் சவால்கள் மற்றும் சிரமங்களை கடந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமைக்கும் வாய்ப்பினை பெறுவார்கள். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வாய்ப்பும் கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கு கிடைக்கும் சிறு வெற்றிகளையும் கொண்டாடுங்கள், உதவி செய்யுங்கள். அவசியம் இருக்கும் நிலையில் உதவி கேட்க தயங்காதீர்கள். துலாம் ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை குறித்து பேசும்போது அன்பான தருணங்கள் நிறைந்திருக்கும். உங்கள் காதல் துணை வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். உங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உறவுக்குள் திருமணம் செய்த நபர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களின் திருமணத்திற்கான வழிகளை கண்டறிவார்கள். நல்ல வரனை கண்டறிந்து விரைவில் அவர்களின் திருமணத்தை செய்து முடிப்பார்கள். காதல் வாழ்க்கையில் புன்னகை குறையாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லும். உங்கள் காதல் துணையின் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் அளிங்கள். உங்கள் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது காதல் துணை, வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிங்கள். தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது உங்கள் தொழில் வாழ்க்கையின் வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லும் வழிகள் கிடைக்கும். நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யும் பணிகள், எடுக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றிகளை தரும். சர்வதேச முதலீடுகள் கிடைக்கும். உங்கள் தொழிலை வெளிநாடு வரையில் விரிவுபடுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மனஸ்தாபங்களை முடிவுக்கு கொண்டு வரலாம். சக ஊழியர்களின் உதவியுடன் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் காண்பீர்கள். பண விஷயத்தில் நீடித்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் நீங்கும். உங்கள் விருப்பமான புதிய தொழில் தொடங்க போதுமான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் வழி ஆதரவும் பண உதவிகளும் கிடைக்கும். ஜவுளி தொடர்பான தொழில் செய்து வரும் நபர்களுக்கு ஜாதகமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானம் கிடைக்கும். உங்கள் பொருளாதார நிலை மேம்படும். விருப்பமான பொருட்களை வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும் உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதாவது துலாம் ராசியினருக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். இது ரோக சனியாகும். கடன் இல்லாத, நோயில்லாத, பகையில்லாத வாழ்க்கையை சனி பகவான் கொடுப்பார். ஏற்கனவே கடன் இருப்பவர்கள் கடனை அடைப்பதற்கான யோகங்கள் உண்டாகும். அதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். நகையை வைத்து கடனை அடைப்பது, வட்டி கம்மியாக வங்கியில் லோன் எடுத்து கடன் அடைப்பது போன்ற அமைப்புகள் உள்ளது. நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். சனி நன்றாக இல்லை என்றால் ஆரோக்கியம் பாதிக்கும்.
பாதிக்கப்படும். சனி நன்றாக இருந்தால் நல்ல மருத்துவத்தை தருவார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நோய்கள் குணமாகும், நல்ல மருத்துவ மருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. துலாம் ராசிக்கு எதிரிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ராசி அதிபன் சுக்கிரனாக இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி என்பதால் வாதத்திறமை நன்றாக இருக்கும். சுகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல செய்தி, நல்ல ஆதரவு, பூர்வீகம் சார்ந்த நல்ல செய்தி, மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்மீக ரீதியான ஆதரவுகள் கிடைக்கும். சனி பகவானின் பார்வை 3, 9, 12ஆம் இடத்தை பார்ப்பதால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிறைய விஷயத்தை சாதிப்பீர்கள். தம்பி தங்கையுடன் ஆதரவு கிடைப்பது, அண்டை வீட்டாருடன் நல்ல உறவு மேம்படும். சுற்றுலாக்கள் சென்று வரும் அமைப்புகள் உள்ளது. மரபு வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். ரகசிய உறவுகள், ரகசியங்கள் வெளியில் தெரியாமல் காக்கப்படும். 12ஆம் பாவத்தை சனி பார்ப்பதால் நன்றாக சாப்பிடும், தூங்கும் யோகம் உண்டாகும். வீடு, கார் வாங்கும் யோகம் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும். சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள். 100க்கு 90% யோகத்தை அள்ளும் காலகட்டமாக இருக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உச்சத்தை எட்டும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி, உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு பயணம், செல்வ வளம் அதிகரிப்பு, முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு. மேலும் குருவின் நேரடி இயக்கம் 9வது வீட்டில் சக்தி வாய்ந்த பலன்களை அளிக்கும். தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள், முதலீடுகளில் நல்ல லாபம், சமூகத்தில் மரியாதை மற்றும் அங்கீகாரம். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் புதனின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றத்தால் மகத்தான நன்மைகளை அனுபவிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள். இது அவர்களின் வாழ்க்கைகளையும் அமைதிகளையும் தெளிவையும் கொண்டு வரும். வேளையில் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் இது அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களிடமிருந்து முழுமையான ஆதரவை எதிர்பார்க்கலாம். மேலும் இது குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். புதனின் செல்வாக்கு துலாம் ராசிக்காரர்களின் குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உறுதி செய்யும். மேலும் இது அவர்களின் வாழ்க்கையில் சாதனை மற்றும் வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக. அடுத்ததாக கிரகநிலை கணிப்புகள் படி துலாம் ராசியினருக்கு அலைச்சல்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். பணியிடத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை குறித்த காலத்தில் முடிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும். அதே நேரம் உங்கள் சக ஊழியரின் பணிக்கும் உதவி செய்ய வேண்டி இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட நிதி நெருக்கடி மற்றும் மனஸ்தாபங்களுக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு மாதமாகவும் அமையும். துலாம் ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிட முடியாத வகையில் சிரமங்கள் நீடிக்கும். பணியிடத்தில் காணப்படும் பணிசுமை உங்கள் காதல் உறவில் இடைவெளியை அதிகரிக்கும். இந்த பிரச்சனைகளை சமாளிக்க மனம் விட்டு வெளிப்படையாக பேசுங்கள். காதல் துணையிடம் உங்கள் நிலையை புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த முடிவுகளை எடுக்கும் போது இவரின் ஒப்புதல் அவசியமாகும். திருமணம் முடித்த துலாம் ராசி பெண்கள் தங்கள் கணவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் நல்லது. உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க இருவரும் ஒன்றாக இணைந்து முயற்சிப்பதும் நல்லது. பட்ஜெட் படி செலவு செய்யுங்கள். குடும்பத்தின் நலனை கருத்தில் கொண்டு கடன் வாங்குவதை தவிர்த்திடுங்கள். வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. ஏனென்றால் துலாம் ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காணப்படும். வாடிக்கையாளர்கள் உங்களை அழுத்தத்திற்கு ஆளாக்கலாம். குறிப்பாக சிறுதொழில் முனைவோர் பணியாட்கள் பற்றாக்குறையை சந்திக்கலாம். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி தவிக்கலாம். கூட்டாண்மையில் தொழில் செய்து வரும் நபர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. தொழில் கணக்கு வழக்குகளில் வெளிப்படைத்தன்மை அவசியம். முக்கிய ஒப்பந்தங்களை முடிக்கும் முன்னர் அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதல் பெரும் அவசியம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பணிசுமை காரணமாக உடல் சோர்வு, சில ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கலாம். பணிகளுக்கு இடையே வாய்ப்பு கிடைக்கும் நேரம் ஓய்வு எடுக்க மறக்காதீர்கள். ஆரோக்கியமான உணவு மற்றும் போதுமான அளவு நீர் பருகி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்திடுங்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 9வது வீட்டில் நேரடி இயக்கத்தை தொடங்குவது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் உத்வேகத்தையும் தரும். இது அவர்களுக்கு தொழிலில் பெரிய லாபத்தை தரும். இந்த கிரக மாற்றத்தால் அவர்கள் புதிய முயற்சிகளை நம்பிக்கையுடன் தொடங்கலாம். மேலும் புதிய விஷயங்களில் முதலீடு செய்வது சாதகமான பலன்களை அளிக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த கடந்த கால பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்கள் இப்போதுக்கு முடிவுக்கு வரலாம். வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்கும். மேலும் அவர்களுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வெவ்வேறு முதலீடுகளிலிருந்து அவர்கள் பெரும் லாபம் ஈட்டலாம். மேலும் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஏனென்றால் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மகிழ்ச்சி, குடும்ப உறவுகளின் ஆதரவு, வருமானத்தை அதிகரிக்கும் வழிகள், சமூகத்தில் உயரிய அந்தஸ்து, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் என சாதகமான விஷயங்கள் பல நடக்கும் ஒரு மாதமாக துலாம் ராசியினருக்கு இருக்கும். இன்றைய மாதம் உங்களுக்கு சாதகமான காலத்தை கொண்டு வரும் நிலையிலும் காரியங்கள் அனைத்தும் உங்கள் விருப்பம் போல் நிகழ்ந்து விடாது. உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை சிறப்பாக செல்ல வேண்டும் எனில் சிறிதளவு முயற்சியை உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் அளிக்க வேண்டும். குறிப்பாக காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வர மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவது அவசியம். காதல் வாழ்க்கை குறித்து
பேசும்போது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும். மகிழ்ச்சியான தருணங்களுக்கு இடையே சிறிய வாக்குவாதங்கள், ஈகோ சண்டைகள் வந்து செல்லக்கூடும். இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வெளிப்படையான உரையாடல்கள் மூலம் விரைவில் தீர்வு காணும் ஒன்றாகவே இருக்கும். உறவில் காணப்படும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க 3ஆம் நபரின் உதவியை நாட வேண்டும். காதலர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கி வெளிப்படையாக பேசுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முடிந்தளவுக்கு உங்கள் பணிகளை ஒதுக்கி வைத்து காதல் துணையுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். உங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இதனிடையே உங்கள் முன்னாள் காதல் வாழ்க்கையை புதுப்பிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். குறிப்பாக திருமணம் முடித்த துலாம் ராசி ஆண்களுக்கு தங்கள் முன்னாள் காதலியுடன் மீண்டும் இணையும் வாய்ப்புகள் கிடைக்கும். முடிந்தளவுக்கு இந்த வாய்ப்பை தவிர்ப்பதும் நல்லது. திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருப்பது உங்கள் மன அமைதியை பாதிக்கும். தாம்பத்திய உறவில் விரிசலை உண்டாக்கும். எனவே எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. துலாம் ராசியை கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது நிதானமான முடிவுகள் மூலம் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு மாதமாக இருக்கும். பணியிடத்தில் தேவையற்ற தலைப்புகளை தவிர்ப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் குறித்து கிசுகிசு பேசுவது கூடாது. தொழில்முறை சந்திப்புகள், நேர்காணலின் பொழுது முடிந்தளவுக்கு தன்மையாக பேசுங்கள். தேவையான புள்ளி விவரங்களை வகையில் வைத்திருங்கள். முற்போக்கு சிந்தனையுடன் செயல்படுங்கள். கூட்டாண்மைகள் தொழில் செய்து வரும் நபர்கள் முடிந்தளவுக்கு எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. படித்து முடித்து பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு இன்றைய மாதம் 2ஆம் பாதையில் ஒரு நற்செய்தி கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் உங்கள் துணை சொல்வதை கவனமாக கேளுங்கள். அவசரமான செயல்களை தவிர்க்கவும். உங்கள் நிலையான அணுகுமுறை மற்றவர்களிடமிருந்து வெற்றிகளையும் நம்பிக்கைகளையும் தரும். பிற்பகலுக்குள் நிதி கட்டுப்பாடுகள் குறையும். நன்கு யோசித்து எடுக்கப்பட்ட முடிவு எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும். அதேபோல் மங்களாதித்யா ராஜ யோகத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றங்களை காண்பீர்கள். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கை துணையுடன் முழு ஆதரவு கிடைக்கும். அதாவது துலாம் ராசியினருக்கு இந்த பஞ்சகிராமி யோகம் அபரிவிதமான பணவரவை தரப்போகிறது. வேலையின்றி தவிப்பவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார சிக்கல்கள் தீர்வதோடு மாமியார் வழி உறவினரிடமிருந்து எதிர்பாராத நிதி உதவியும் கிடைக்கும். குடும்பத்துடன் புனித யாத்திரைகள் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். சேமிப்புகள் உயர்ந்து இவர்கள் தங்களின் நிதிநிலையில் ஒரு வலுவான முன்னேற்றத்தை காண்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்களின் எதிரிகள் வெளிப்படையாக பகை காட்ட மாட்டார்கள். அவர்கள் சிரித்த முகத்தோடு பேசுவார்கள். நல்ல வார்த்தைகள் சொல்வார்கள். ஆனால் உள்ளுக்குள் பொறாமை வைத்திருப்பார்கள். காரணம், துலாம் ராசிக்காரர்களிடம் ஒரு இயற்கையான கவர்ச்சி இருக்கிறது. அவர்கள் பேசும் விதம், நடக்கும் விதம், முடிவெடுக்கும் விதம், இதையெல்லாம் பார்த்து சிலருக்கு பொறாமை உருவாகும். இவர்கள் எது செய்யாமல் நல்ல பெயர் வாங்குகிறார்கள் என்ற எண்ணம் சிலருக்குள் எழும். அதனால் அவர்களுடைய பெயரை கெடுக்க முயற்சி செய்வார்கள். தவறாக பேசுவார்கள் அல்லது தவறான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் இதை உடனே உணர மாட்டார்கள். ஆனால் காலம் அவர்களுக்கு உண்மையை காட்டும். ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லோரும் நண்பர்கள் அல்ல என்று. அந்த புரிதலே அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் மெதுவாக வந்து சேரும். ஒரே நாளில் பணக்காரராகும் யோகம் இல்லை. ஆனால் நீண்ட காலத்தில் நிலையான செல்வம் சேரும் யோகம் அதிகம். அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதை விட அதை எப்படி காப்பாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளும் போதுதான் வாழ்க்கை மாறும். ஆரம்பத்தில் அவர்கள் பணத்தை கற்றுக்கொள்வதற்காக மற்றவர்களுக்காகவும் செலவு செய்வார்கள். குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள். ஆனால் வாழ்க்கை அனுபவம் வந்த பிறகு நான் சம்பாதிப்பது எனக்காகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்க தொடங்குவார்கள். அந்த நேரத்தில் வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்கள் உருவாகும். துலாம் ராசிக்காரர்கள் சூதாட்டம், அவசர முதலீடு, சந்தேகமான தொழில் இவைகளில் கவனம் இல்லாமல் இறங்கினால் இழப்புகள் வரும். ஆனால் திட்டமிட்ட ஆலோசனை கேட்டு மெதுவாக நகர்ந்தால் அவர்கள் சேர்க்கும் சொத்து மறவர்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும் மனிதர்கள். 2 பேர் சண்டையிட்டால் நடுவில் வந்து பேசும் மனிதர்கள் இவர்கள்தான். அதனால் குடும்பத்தில் இவர்கள் பேசினால் பிரச்சனை தீரும் என்ற பெயர் உருவாகும். ஆரம்பத்தில் இந்த பொறுப்பு அவர்களுக்கு சுமையாக இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அதுவே அவர்களுக்கு மரியாதையாக மாறும். பெற்றோர், உறவினர்கள், சகோதரர்கள் எல்லோரும் அவர்களுடைய கருத்தை கேட்க ஆரம்பிப்பார்கள். குடும்ப முடிவுகளில் அவர்களுடைய குரல் முக்கியமாகும். இதுவே அவர்களுடைய ராஜ வாழ்க்கையின் ஒரு அடையாளம். அரசன் என்றால் அரியணையில் மட்டும் உட்காருவது அல்ல, வீட்டில் கூட வார்த்தைக்கு மதிப்பு கிடைப்பதே ஒரு ராஜ வாழ்க்கை. துலாம் ராசிக்காரர்களின் பெரிய பிரச்சனை மன அழுத்தம். அவர்கள் உடம்பை விட மனதை அதிகம் சேர வைப்பார்கள். எல்லோரும் நன்றாக இருக்கணும் என்ற எண்ணத்தில் தங்களை மறந்து விடுவார்கள். அதனால் தூக்கம் குறைவு, தலைவலி, வயிறு பிரச்சனை, இரத்த அழுத்தம் போன்றவை வர வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அவர்கள் மனதை சமநிலையில் வைத்து கொண்டால் உடலும் தானாக சரியாகும். இசை கேட்பது, தனியாக சில நேரம் அவதியாக இருப்பது, இயற்கையில் நடப்பது இவை அவர்களுக்கு மருந்து போல வேலை செய்யும். துலாம் ராசிக்காரர்கள் உடலை கவனிப்பதை விட மனதை கவனித்தால் அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் நீளமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை வரப்போகிறது என்பதற்கான சில அறிகுறிகள் உண்டு. முதலில் அவர்கள் கருத்தை மற்றவர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். இரண்டாவது, அவர்கள் இல்லாத இடத்தில் கூட அவர்களை பற்றி பேசுவார்கள். மூன்றாவது, பணம் மட்டுமல்ல மரியாதையும் கூட சேர்ந்து வரும். நான்காவது, நான் இப்படித்தான் இருக்கணும் என்று அவர்களுக்குள் ஒரு உறுதி வரும். இந்த அறிகுறிகள் வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை சாதாரண பாதையிலிருந்து உயர்ந்த பாதைக்கு மாற ஆரம்பித்து விடு என்று அர்த்தம். அந்த நிலை வந்த பிறகு அவர்கள் பிறருக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள். தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுப்பார்கள். அதுதான் உண்மையான ராஜ வாழ்க்கை. துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கடைசியாக வாழ்க்கை சொல்லும் பாடம் என்னவென்றால், நீ எல்லோருக்காக வாழ்ந்தாய், இனி உனக்காக வாழ கற்றுக்கொள் என்பதே. அவர்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு முழுமையான சந்தோஷம் வரும். பிறரை மகிழ்விப்பது நல்லது, ஆனால் தங்களை மறப்பது தவறு என்பதை அவர்கள் உணரும் போதுதான் வாழ்க்கை முழுமையடையும். அந்த உணர்வே அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வழிகாட்டி மனிதனாக மாற்றும். அவர்கள் அனுபவித்த துன்பங்கள், ஏமாற்றங்கள், சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் கதைகளாக மாறும். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் சண்டையை தவிர்க்க நினைப்பதால் சில தவறான விஷயங்களையும் பொறுத்து கொள்வார்கள். ஆனால் பொறுத்து கொள்வது நல்ல குணம், அனுமதிப்பது தவறு என்பதை உணர்ந்தால் அவர்களின் வாழ்க்கை பாதுகாப்பாக மாறும். தங்களுக்கான எல்லைகளை வரைய ஆரம்பித்த நாளிலிருந்து ஆபத்துகள் தானாகவே குறையும். சரி, உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதே உங்களை தேடி வரும்.